தூத்துக்குடி மாவட்டம் அந்தோணிபுரம் அருகே தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் பாலம் உடைந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாலத்தை சீரமைக்கும் பணிகளில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, பாலத்தை சீர் செய்யும் பணி எப்போது நிறைவடையும்? மணிமாறன், வரலாறு காணாத மழையால் தூத்துக்குடி மாவட்டமே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் அந்தோணிபுரம் அருகே பாலம் உடைந்ததால் அங்கு இருக்கக்கூடிய மக்களை மறுபுறத்திற்கு அழைத்து வருவதில், அவர்களை மீட்பதில் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையை சீரமைக்கும் பணியில் தான் தற்போது நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். வரலாறு காணாத மழையால் இந்த நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலுமே கனமழையினுடைய பாதிப்பை மிக கடுமையாக எதிர்கொண்டிருக்கிறது. மீட்பு பணியில் உள்ளூர் அதிகாரிகளுடன் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த முறை வெள்ளம் என்பது மிக கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் ஏரிகளும் குளங்களும் கூட உடைந்து அந்த நீர் என்பது மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்தோணிபுரம் பாலம், அதாவது தூத்துக்குடியில் இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய அந்தோணிபுர பாலம், இந்த பாலம் உடைந்து அங்கு முழுவதுமாக நீர் செல்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம் என எல்லா பகுதிகளிலுமே இந்த கனமழை, மழை வெள்ள பாதிப்புகள் இருக்கிறது. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் படகுகளில் சென்று நிவாரண பணிகளை கூட மேற்கொள்ள முடியவில்லை என இந்த பேரிடர் மீட்பு குழுவை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணீர் அடித்து கொண்டு செல்வதால் இங்கு நீரினுடைய ஓட்டம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அந்த NDRS இருந்து வந்தவர்கள் கூட தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருப்பதால் எளிதாக அங்கு சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்க முடியாத நிலை என்பதும் இருக்கிறது. எல்லா இடத்திலேயுமே தண்ணீர் நிற்பதால் குறிப்பாக மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த 475 பேர் களத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஹெலிகாப்டர் மூலமாகவும் மக்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது இருக்கிறது. தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளில் 26 முகாம்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 6000த்திற்கும் அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் தற்போது இணைக்க வேண்டும், பாலத்தை இணைக்க வேண்டும், மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அந்த நெடுஞ்சாலைத்துறையினர் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.